சிவலிங்கத்தை பற்றின தத்துவங்களை பல ஞான நூல்கள் சொல்லியிருக்கு. அதில் முக்கியமாக திருமூலர் தன்னுடைய திருமந்திரத்தில் சிவலிங்க தத்துவத்தை சொல்லியிருக்காரு. திருமூலரோட கருத்தின்படி சிவலிங்கத்தை தாங்கும் பீடத்துக்கு ஆவுடையார்னு பேரு. இது சக்தியின் வடிவமான பூமியை குறிக்குது. சிவலிங்கம் ஆகாயத்தை குறிக்கும். ஆகாயத்தை நம்மளால பார்க்க முடியும், ஆனால் அதோட வடிவம் நமக்கு புலப்படுவது கிடையாது. அதுபோல தான் லிங்கமும். லிங்கத்துக்கு எப்படி அபிஷேக நீரோ அப்படிதான் உலகத்துல இருக்க கடல் நீரும். லிங்கத்திற்கு சாத்தப்படும் பூக்கள் தான் நட்சத்திரங்கள். திசைகளே ஆகாய லிங்கத்துக்கு சாத்தப்படும் ஆடை. இந்த விளக்கத்தை தான் திருமூலர் தன்னுடைய திருமந்திர பாடல்ல சொல்லியிருக்காரு. சிவராத்திரி தினத்துல இரவு 11:30 மணியில இருந்து 1 மணி வரை உள்ள காலத்தை லிங்கோத்பவ காலம்னு சொல்லுவாங்க. இரவு முழுவதும் கண் முழிக்க முடியாதவங்க இந்த நேரத்திலாவது சிவ தரிசனம் செய்கிறது ரொம்ப சிறப்பானது.